அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 19/5/2026 ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி மாதம் 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 4:30 மணி வரை. குளிகை 12 1:30 மணி வரை. யமகண்டம் 9 10:30 மணி வரை. இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:53 ரிஷப லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மற்றவர்களோடு பழகும்போது எப்படி பழகுகிறீர்கள் என்று கவனத்தில் கொண்டு பழகுவது மிகவும் நல்லது. இன்று பலன்கள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கலாம். பொறுமையோடு இருந்தால் இலக்குகளை அடைவதில் வெற்றி பெறலாம். பணியை பொறுத்தவரை இன்று பணியில் அதிக முயற்சி தேவைப்படுகிறது. பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உணர்வுகளை நகைச்சுவையோடு பகிர்ந்து கொள்வதன் மூலமாக காதலில் வெற்றி பெறலாம். இதனால் மோதல்களை குறைக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இல்லை. பண தட்டுப்பாடு காணப்படலாம். அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை குறைந்து காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்காது. தொடை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. எனவே அதிகமான கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பயணங்கள் ஏற்படலாம். பிறரோடு தொடர்பு கொள்வதில் குறைபாடு காணப்படலாம். உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக காணப்படாது. சக பணியாளரிடத்தில் சுமூகமான உறவு நிலை காணப்படாது. குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவரோடு உறவில் நல்லிணக்கம் காணப்படாது. உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய குடும்பத்திற்காக தேவையற்ற செலவுகளை செய்ய நேரிடலாம். வீண் செலவுகளை குறைப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக காணப்படலாம். சௌகரியங்கள் குறைந்து காணப்படும். பொறுமையுடன் எதையும் கையாள வேண்டும். எதையும் எளிதாக முடிக்க முடியும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் கடினமானதாக இருக்கும். குறைந்த நேரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பது கடினமாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவரிடத்தில் மோதல் காணப்படலாம். நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் குறைந்து காணப்படலாம். இதனால் உங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை நன்கு ஆற்றுவீர்கள். நல்ல வளர்ச்சி காணப்படும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாள். பணியை பொறுத்தவரை பணிகளை சுமூகமாக செய்து முடிப்பீர்கள். விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்று கிடைக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவரிடத்தில் நல்லுறவு காணப்படும். துணையுடன் அன்பான வார்த்தைகளை பராமரிப்பிக் கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் உங்களுக்கு சௌகரியமானதாக இருக்கும். நிதி விஷயத்தில் சுதந்திரமாக விரும்பியதை செய்ய முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்போடு காணப்படும். இன்று தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையலாம். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம். மேலும் முக்கியமான பணிகளை ஆற்ற வேண்டியது இருக்கும். எந்த செயலையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து செய்ய வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது. பணி சுமை அதிகமானதாக இருக்கும். இது உங்களுக்கு சிறிது பதட்டத்தை உருவாக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பிரியமானவரோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம். ஒற்றுமையை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பயணம் காரணமாக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையாருக்கு சுவாச பிரச்சனை போன்று சிறு சிறு ஆரோக்கிய கோளாறுகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கு அதிக முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும். இன்று அதிக சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். என்றாலும் சமயோஜித புத்தியினால் செயல்களை நன்கு ஆற்றுவீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். உங்களுக்கு புதிய சவாலாக எதுவும் அமையலாம். சவால்களை நீங்கள் எளிதில் சமாளிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவரோடு கருத்து வேறுபாடு காணப்படலாம். விஷயங்களை லேசாக எடுத்துக்கொண்டு உறவினை நல்லுறவாக ஆக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும். பணம் சேமிப்பதற்கு குறைந்த வாய்ப்பே காணப்படுகிறது.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிது பதட்டமாக காணப்படுவீர்கள். எனவே இது ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக இருக்கும். உங்களுடைய சூழ்நிலையை கண்டு உணர்ச்சி வசப்படாதீர்கள். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல. பணியை பொறுத்தவரை பணிகள் திறம்பட செயலாற்ற இயலாது. தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் நீங்கள் வேறொரு வேலையை தேடுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவரோடு இன்று விவாதத்தில் ஈடுபட நேரிடலாம். நிலைமை மோசமானதாக இருக்க அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி இன்று அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. தேவையற்ற கூடுதலான செலவினங்களை சந்திக்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குடும்ப அங்கத்தினருடைய மருத்துவ செலவிற்காக நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். புதிய நபர்கள் மற்றும் நண்பர்களுடைய தொடர்பு கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் இன்று திருப்திகரமான நிலையில் காணப்படுவீர்கள். பணி மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காற்றில் பறப்பது போல உணர்வீர்கள். காதல் உணர்வுகளை பிரியமானவரிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சீரானதாக இருக்கும். பணம் சேமிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்போடு இருக்கும். உங்களிடம் தைரியமும் ஆரோக்கியமும் காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முழுவதும் வேலையில் மும்முரமாக இருப்பீர்கள். நல்ல முடிவுகளை எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படுகிறது. நீங்கள் கூடுதலான பணிகளை ஆற்ற கடமைப்படுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை திருமணம் பற்றிய முடிவு எடுப்பதை வேறொரு நாளைக்கு தள்ளி வைப்பது நல்லது. பிரியமானவரோடு பேசுவதற்கு இது உகந்த நாள் கிடையாது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும். உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பற்றி கவலை அதிகமாக காணப்படும் நாளாக அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல. புத்திசாலித்தனமாக செயலாற்றுவதன் மூலமாக இந்த நாளை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ளலாம். பணியை பொறுத்தவரை பணி சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு சாத்தியம். சக பணியாளரிடத்தில் நல்ல உறவு முறை பராமரிப்பது அவசியம். பணிகளை முறையாக்கிவிட்டு திட்டமிடுவது முக்கியம். குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவரோடு உங்களுடைய உறவை பராமரிக்க விரும்பினாலும் சில சமயங்களில் நீங்கள் மனநிலையை இழப்பீர்கள். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண விஷயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீர்கள். நிதி சம்பந்தமான முடிவுகளை அடுத்த நாளிற்கு தள்ளி போடுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. தலைவலி உபாதைக்கு ஆளாக நேரிடலாம். மனதை ஓய்வாக வைத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மந்தமான நாளாக உங்களுக்கு அமையலாம். உங்களுடைய செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. கவலைகள் அதிகரிக்காமல் இருக்க தேவையற்ற எண்ணங்களை கைவிடுங்கள். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது. பணியில் அதிக தவறுகள் ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பொறுமையை இழப்பீர்கள். இன்று வதந்திகள் உங்களது துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். உரையாடும் போது கவனமாக இருக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி இன்று சிறப்பானதாக இருக்காது. பணம் கையாள்வதில் சில சிக்கல்கள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. தொண்டை எரிச்சல் மற்றும் சளி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன் தரக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். இன்று உறுதியும் தைரியமும் உங்களிடம் காணப்படும். பணியை பொறுத்தவரை சக பணியாளரிடத்தில் நட்பு முறையில் பழகுவீர்கள். பணியில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடனான பேச்சாற்றலும் செயலிலும் இனிமை காணப்படும். இது உங்களுடைய உறவு பிணைப்பை வலுப்படுத்தும் கூடிய வகையில் அமையலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை இன்று உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். பணத்தை சேமிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமானதாகவே நடக்கும். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் அமைஞ்சிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.